ஏமா இத்தனை ஃப்ராட்தனம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவ்வளவு வெறியா. ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும் காவேரி தான் டார்ச்சர் பண்ணது. இல்ல சார், இல்ல. ஆமா சார், எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா வந்து தட்டுறாங்க சார். பிடிச்ச பல நெடுந்தொடர்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடித்த பல நட்சத்திரங்கள் இங்க இருக்காங்க. பார்வையாளர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுல யார பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்து என்ன இவ்வளவு பேர் படப்படம்? இன்னைக்கு ஒரு புட்டி. எனக்கு இப்ப ரீசெண்டா சிந்து பைரவில மகா கேரக்டர் தான் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ரப பெரபே அரக்கு யூ ஹேமா சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்த உடனே கோவம் வருது. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஏமா இத்தனை ஃப்ராட்தனம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போடுறோம். எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வேற வழியில எங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த வில்லத்தனம் பண்ணி தான் அந்த வீட்டுல வாழறோம். ஏன்னா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியாச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அவங்க நல்ல ஃபேமிலியா தான் சொல்லி 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகைய போட்டாச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு நாள் தெரிய தானே போகுது. அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். ஓ நீ அப்படி வரியா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முடிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் ஒரு நிஜ வாழ்க்கையில அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, என்ன பேச்சு, என்னமா அவங்க எல்லாம் அதை வாழ்றாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் அதுல வாழ்றீங்க போட்டிருக்கேன். சார் கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவ்வளவு வெறியாச்சு. ஏன் இவ்வளவு பண்ணணும்? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தைய அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்த. அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு, என்ன சொல்றதுனே தெரியல. அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. அதாவது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையாமா? நீ ஒன் ஸ்டெப் அகைன் தோணுச்சு. ஆமா ஃபரீனா, என்னமா அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? அதுதான்டா சொல்ல வரேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? ஏய் ஏய், செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு. பரியா வந்து பல இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்காரு. ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கு, ஏதோ டவுன் சவுத், ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல வந்து நம்ம இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப வந்து ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி, ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி. காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல என்ன என்ன எழவி அது 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இது பிரியா தம்பி மேடம் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ ஆனா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும் காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்ல சார், இல்ல சார். ஐயோ
பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இவர் டார்ச்சர் பண்ண பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி கொடுக்குறா. யார் சார் பார்த்துட்டு சும்மா இருப்பா? சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பதையும் பேசுறாங்க. முடிஞ்சு போச்சுமா. இப்ப ஏமா டார்ச்சர் பண்றீங்க? நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு. அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார். எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது. எல்லாத்தையும் சரமாரியா வந்து தடுத்துட்டு இருந்தாங்க சார். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சோ அதுக்கு நாங்க எங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஹீரோனா எங்களுக்கு வில்லன் தானே. அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணு கோபத்துல திரும்ப பழி வாங்குது. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உங்களோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அவங்க பண்ணதா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? இல்ல சார், ஏன் மாமா பையன் பாய் ஃப்ரெண்ட்ல. ஏன் மாமா பையன் சார் அவன். உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? பாரியா அங்க பாரியா, அங்க பாறா, அங்க பாறா. நிச்சயம் ஆயிடுச்சு சார். எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு சார். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு விரிசல் கூட விடக்கூடாது. சின்னதா. ஆமா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? செவனே இந்த பொண்ண கெடுத்தது நீதான். ஆமா. யார்? நானு கெடுத்தேன். நீ பார்த்த சார், நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல சார். ஆமா, நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். காவேரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இது மட்டும் எப்படி சரி? கேளுங்க சார். சார், ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே. Thank you. ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. இல்ல சார், இவ்வளவு நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ணாரு எங்க அண்ணன். விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. പിന്നെ ബാലചന്ദ്രനോട് അഴകൻ പടത്തിൽ വരെ മമ്മൂട്ടി പാണി പിരിയാ മാതിരി നൈറ്റ് ഫുള്ളா 2 பேரும் கடலை போட்டாங்க. எங்க சைடுலயுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கான சான்ஸ் கிடைச்சா நான் இந்த கேரக்டர் யாரு இப்ப? ஏமா அந்த விஜய் நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட் குழந்தையில இருந்தே ஒண்ணா சாப்பிட்டீங்க, ஒண்ணா இருந்தீங்க. நான் எனக்கு என்னன்னா ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னு என்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் பாக்குறேன். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரியாதுல. அன்பு என்கிட்ட தான் லவ் சொன்னாரு. அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணா. ரொம்ப நல்ல பையன், நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்குவான். இப்போ அவளை ஓடி போனதால தான் காதல் பண்ணாரு. அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். ஏய் தற்குறி அப்படினா பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? நீ எப்படி அவனை நினைக்கலாம்? அம்மா அப்பனே முருகா,
எங்களையெல்லாம் காப்பாத்துப்பா. இல்ல நான் ஊரை விட்டு ஓடி போனதால ஊரை விட்டு வேற ஓடி போனீங்களா? எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.